ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், ஃப்ரெஷ் வாட்டர்லேயே ஒன் ஆஃப் த பெரிய மீனாக இருக்கக்கூடிய ஒரு மீனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் இதை பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் போடலான்னு வந்திருக்கேன். ஸோ கைஸ், இந்த மீனை பேர் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு அரப்பைமான்றது. ஸோ இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது. ஸோ பிரேசில், அமேசான் காட்டிலலாம் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரப்பைமோட தலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இது எங்கேயாவது போய் முட்டிச்சுன்னா அது நல்லாவே டேமேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க கிளாஸை சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இது கிளாஸில் விடுறதோட நீங்கள் ஒரு பாண்ட் செட்டப் பண்ணி அதில் விடுறது தான் நல்லது. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா இதோட குட்டியாக இருக்கும்போது இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வளர வளர அந்த ரெட்டிஷ் கலர்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது கிட்டத்தட்ட வைல்டுலலாம் பார்த்தீங்கன்னா 10 to 15 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இது நம்ம அக்வேரியமில் போடும்போது இந்த மீனால் கிட்டத்தட்ட 6 to 8 ஃபீட் வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ இந்த மீன் குட்டியாக இருக்கும்போது நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கிடுறீங்க. பட் இதை வாங்கிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபிஷ் டேங்கில் போட்டு வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது குட்டியாக இருக்கும்போது ஓகே. பட் வளர வளர நீங்கள் அதுக்கான இடம் கொடுத்தாகணும். ஸோ இந்த மீனை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. இந்த மீனை வளர்க்குறதுக்கு முதல்ல இடம் இருக்கான்றதை பாருங்கள். இதை வளர்த்திட்டு சேல் பண்ணலான்ற தாட்டில் கூட வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மீன் வளர்க்க உங்களுக்கு இடம் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை நீங்கள் வைல்டில் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. எந்த மீனாக இருந்தாலும் சரி, எந்த அக்வேரியம் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இந்த வெளியூர் மீன்கள்லாம் வாங்கி நீங்கள் வளர்க்கும் போது அதை வைல்டில் ரிலீஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை நம்ம வைல்டில் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு மீன் பெருகி பெரிய கூட்டமாக கிடக்குது. ஸோ டேங்க் கிளீனர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறது, வைல்டில் மீன்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனை பாண்ட் செட்டப் பண்ணால் கூட தண்ணி வந்தாலும் பக்கத்து ரிவருக்கோ இல்லை அந்த மாதிரி போகாத மாதிரியே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த மீனை நம்ம வளர்க்கணும்னா நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. அண்ட் வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 to 7.5 வைங்க. அண்டு வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நீங்கள் நிறைய பேர் அரப்பைமா வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. பட் அதுக்கான இடம் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ நீங்கள் இந்த அரப்பைமாவோட க்ளோஸ் ரிலேட்டட் ஃபேமிலியை சேர்ந்த இன்னொரு மீனை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அரோவானா. இந்த மீன் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட அரப்பைமா மாதிரியே தான் இருக்கும், பாடி ஷேப்பு அதெல்லாம் பார்க்க. பட் இந்த மீன் ஆஃப்ரிக்கன் அரோவானான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரே ஃபேமிலி தான், க்ளோஸ்லி ஒரே ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் இந்த மீனை வாங்கி சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ நீங்கள் அரப்பைமா வாங்கி வளர்க்க முடியாதவங்க ஃபீல் பண்ணுவீங்களே, ஸோ அவங்க இந்த மீனை சூஸ் பண்ணலாம். இந்த மீன் கேப்டிவிட்டியில் 2 to 2.5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ அதனால் இந்த மீனை சூஸ் பண்ணலாம், அரப்பைமா வளர்க்க இடம் இல்லாதவங்கள். ஸோ சூன் அந்த மீனை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அரப்பைமாவா இல்லை ஆஃப்ரிக்கன் அரோவானாவா, திஸ் ஆர் தட் வீடியோ கூட போடலான்னு நினச்சேன், அதுவும் சூன் போட்டுடுறேன். ஸோ ஓகே கைஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you in next video. Bye bye guys.